வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல தக்காளி குருமா எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிநாடு தக்காளி குருமா பண்றதுக்கு 2 பெரிய சைஸ்ல தக்காளி எடுத்துக்கிறேன். நல்ல பழுத்த பழமா இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி இருக்கிறதா இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. 2 பெரிய தக்காளிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமாகவும் வெங்காயம் கம்மியா சேர்க்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம இதுல அரைச்சி சேர்க்கறதுக்காக இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அடுப்புல ஒரு பேன் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுடலாம். கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தின்னான ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இப்ப நம்ம அதுல சேர்க்கலாம். எப்பவுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குறப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரவுன் கலர் ஆக தேவையில்லை. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் இந்த வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இப்ப நம்ம சேர்க்கலாம். தக்காளி சேர்க்கிறப்பையும் கொஞ்சமா இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இந்த தக்காளியை ஒரு கிளறிட்டு இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது நல்லா வேகட்டும் தக்காளி. இந்த தக்காளி வேகக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த தக்காளிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். 1/2 கப் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா பாத்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை 2 பீஸ் சேர்க்கிறேன். இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குருமாக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைனான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா வத்தல் தூள் இல்லனா மல்லி எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை. இவ்வளவுதான் மசாலா. ஆனா இதை ஒரு வாட்டி நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி தக்காளி நம்ம மூடி வச்சு வேக வச்சோம் இல்லையா, அது ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நமக்கு நல்லா மசிஞ்சு வேகணும். ஒரு வாட்டி நான் கிளறி விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு வைக்க போறேன். இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்களா தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நீங்க தக்காளியை வேக வைக்கணும். அப்புறமா அந்த கரண்டியாலேயே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்ம தக்காளியை மசிச்சு விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த குருமாவோட டேஸ்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதே டைம்ல கூட்டு மாதிரி கெட்டியாவும் தான் நல்லா இருக்காது. நான் இந்த மிக்ஸ் பண்றப்ப இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப வெள்ளை குருமாவா வேணும்னா நீங்க மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். யூஸ்வலா நான் எப்பவுமே கொஞ்சமா மஞ்சள் பொடி இந்த குழம்புக்கு சேர்ப்பேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இப்ப நான் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எனக்கு தேவைப்படுது. இப்ப நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதுல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாத்தீங்களா அந்த குழம்போட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. இது உங்களுக்கு சப்பாத்தி கூட, தோசை கூட, இட்லி, இடியாப்பம் இது கூட எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, அதே நேரம் அதனோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்போ நம்மளுடைய குருமா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா கிரேவி எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. இப்போ இன்னொரு 1 நிமிஷம் கூட நான் கொதிக்க வைக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், போதும் இந்த அளவுக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான செட்டிநாடு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.